எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஐடிசியில் என்னென்னலாம் இருக்குது அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Our hearts beat to the city streets. We began to feel the fire. ஐடிசி உள்ளே வந்தோடனே நம்மளை ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணது இந்த ஸ்டார் கேஸ் தான். இதில் நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய லான்ச் ஏரியா பார்க்கலாம். அதில் இந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் சோஃபாலாம் போட்டு செம்ம அழகாக அதை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம சில் பண்ணிக்கலாம், நம்ம ஒர்க் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் ஃபோட்டோ ஷூட் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் ஏன் ஐடிசி வந்தோன்னா, இது எங்களோட ஆனிவர்சரி, அதனால் நாங்கள் ஐடிசி 1 டே சூஸ் பண்ணியிருக்கோம். ஐடிசியோட செக்இன் டைம் 3 to நெக்ஸ்ட் டே 12 o'clock. பட் நாங்கள் இங்கே 12 o'clock வந்துட்டோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ரூம் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு. ஸோ எங்களுக்கு ஆனிவர்சரினால 12 to 12 செக்இன் கொடுத்துட்டாங்க. ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட் செக்இன் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு அவ்வளோவா பசிக்கலை. ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த ஷ்ரிம்ப் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட ஒரு கிறிஸ்பியான கார்லிக் பிரெட், அப்புறம் சம் கைண்ட்ஸ் ஆஃப் பிரெட்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. அது கூட ஒரு பட்டர் அண்ட் சம் ரோஸ்டட் பீனட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த பாஸ்தா என் லைஃப்லேயே இதுதான் பாஸ்தாவான ஒரிஜினல் டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ க்ரீமியாக செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது இந்த பாஸ்தா. பட் இதோட காஸ்ட் கொஞ்சம் 7,700 அந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் ப்ரைஸி. இங்கே இருக்கிற எல்லா ஃபுட்ஸுமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எப்போவா அது தானே, ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இங்கே நிறையா பிளேசஸ், கார்னர்ஸ், நிறைய ஆன்டிக் பீசஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோட்டலில் இருக்கிற ஐகானிக்கான அந்த ஸ்டார் கேஸ், நீங்கள் டைட்டானிக் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்டரில் ஒரு ஸ்டார் கேஸ் இருக்கும் பயங்கரமாக, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது ஒரிஜினலான சைஸ் வச்சு அந்த வீல் செஞ்சுருக்காங்க வித் பிராஸில். அதோட ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ரூம் செக்இன் பண்ணிட்டோம். அண்ட் இந்த ரூம் பற்றின டூர் வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் இதை கூட நான் லிங்க் ஆட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாங்கள் ரூமில் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறையா வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி அந்த டீ பேகு, காஃபி, அப்புறம் மில்க்கு, கெட்டில் எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம ஒரு காஃபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறத வச்சு நான் காஃபி மேக் பண்ணேன். அண்ட் அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி வச்சுருந்தாங்க, லைக் பிங்கோ, ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ், டார்க் ஃபேண்டசி எல்லாமே. ஸோ எங்கள் ஈவினிங்கை இந்த காஃபி வச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற பூலுக்கு நாங்கள் போயிருந்தோம். வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் மஸ்ட் ட்ரைனாக அது இந்த ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம். இது ஒரு 4 feet தான் இருக்குது. ஆனால் செம்ம லென்த்தியான ஒரு ஸ்விம்மிங் பூல், ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் 4th floor இருக்குது. என்னால் நம்பவே முடியல. அந்த சைடில் இருக்கிற பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் அப்படின்னு. அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாடியை வெட் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இது, ஒரு பாத்ரூம் டைப்பில் இருக்குது. அண்ட் நம்ம ஸ்விம்மிங் முடிச்சுட்டு நம்ம இங்கே ஷவர் பண்ணிவிட்டு கூட நம்ம ரூம் போகலாம். இங்கேயே ஷாம்பூ, கண்டிஷ்னர், ஷவர் ஜெல் எல்லாமே இருக்குது. தென் நாங்கள் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு டின்னர் அவன்தாரால் 1 week முன்னாடி புக் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கல. ஸோ நாங்கள் வெளியே போய் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே பண்ணது. நெக்ஸ்ட் மார்னிங் சன்ரைஸோடு நாங்கள் எழுந்திரிச்சோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது சன்ரைஸ் பார்க்க ரூமுக்குள்ளே. அதுவும் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம். இங்கே மார்னிங் 6 to நைட் 9 o'clock வரைக்கும் இந்த பூல் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அண்ட் எப்போவாது யாராவது வராங்க. இந்த ஹோட்டலில் முக்கால்வாசி நாங்கள் பார்த்தது ஃபாரின் டெலிகேட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. நாங்கள் ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த
ஹோட்டலோட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்காக வந்திருந்தோம். இது வந்து மஸ்ட்டு ட்ரை. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி வந்து ஒரு 2000 ஆட் பண்ணுறாங்க நம்ம ஹோட்டல் சார்ஜில். நீங்கள் அதை ஆடும் பண்ணிக்கலாம், எக்ஸ்க்ளூடும் பண்ணிக்கலாம். பட் இது மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. பெக்கான், ரோஸ்டடு, பொட்டேட்டோ சூப்ஸ் இருந்தது. அப்புறம் நிறைய சவுத் இண்டியன் ஃபுட் இருந்தது. டைப் ஆஃப் இட்லிஸ் இருந்தது, இருந்தது. அப்புறம் நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ் பிளேட்டர் தான் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் பண்ணியிருந்துச்சு. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. அப்புறம் நிறைய இந்த சீரியல்ஸ் வச்சுருந்தாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாப்பிங்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பம்ப்கின் சீட்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த சவுத் இண்டியனில் வந்து லைவ் குக்கிங் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய டோஸ், ஆம்லேட் வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சாலட்ஸ் நிறைய டைப் இருந்தது. டயட் ஃபுட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய பஃப் பிரெட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரெட்ஸ்லாம் இருந்தது. அண்ட் நிறைய பிரெட்ஸ்லாம் நான் வந்து பார்த்தது கூட இல்லை, அந்த மாதிரி இருந்தது. ஸோ எங்களோட ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு எங்களோட டைனிங்க்கு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் இந்த ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிறையா ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்தது. அங்கெல்லாம் கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் இந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு ஓவராலாக 13,000 வந்து எங்களுக்கு ஆச்சு. இதை வந்து நாங்கள் ஐடிசி ஹோட்டலில் அந்த வெப்சைட்டில் புக் பண்ணோம். நீங்கள் அப்படியும் புக் பண்ணலாம், இல்லை நிறையா மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி வெப்சைட்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம். ஓவராலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு நாள் நான் வந்து ரொம்ப லக்ஸுரியாக ஃபீல் பண்ணேன். எப்போவாவது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது தப்பு இல்லை, ஸ்பெஷல் அக்கேஷனில் அதுவும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. உங்களில் யாராவது ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட வீடியோ வரேன்.